விவோ வி சீரீஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ V70 V70 Lite ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட்டுக்காக கேட்டீங்க அப்படின்னா அப்பெல்லாம் எல்லாம் ரெண்டும் ஒரே குட்டையில் ஒன்றா மட்டும் தான். என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிற நான் வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் பார்த்தேன் விவோ V70 Lite பற்றி தான் பார்க்க போகிறோம். வரண்டா சின்னசாமி. சரிடா. வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பவும் போல் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரையும் யோசிக்க தேவையில்ல, பார்க்க சொல்ல அப்படியே ஐஃபோன் லுக்கில் அப்படியே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஓப்போ ரெனோ 50 மொபைல் வந்துச்சு. ஸோ அதோட லுக் பார்க்கறதும் ஐஃபோன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் V70 Lite பார்த்தி அப்படின்னா ஐஃபோன் லுக்கில் இருக்குது. பேக் சைடில் பார்த்தி அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. V60 பிளாஸ்டிக்கு, V70 Lite பார்த்தி அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் 196 கிராம் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.4 mm இருக்கு. டாப்ல ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. அண்ட் சிம் ட்ரைவ் பொறுத்தவரையும் ஓப்பன் பண்ணனா டியூல் நேனோ சிம் போட்டுக்கலாம். ஸோ டிசைனர்ஸ் பார்க்கறதுக்கு ஐஃபோன் லுக்கில் இருந்தாலும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த மொபைலில் IP69க்கான ரேட்டிங்கும் இருக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அபூர்வா மொபைல்ஸ். முருகன்குறிச்சி ஆவலான் டேட்டா ப்ராடக்ட்ஸ் கீழே இந்த ஸ்டோர் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன விவோ V70, விவோ V70 Lite, மோட்டோ H70, ஓப்போ ரெனோ 15 மினி இது மாதிரி ரீசெண்டாக லான்ச் ஆன எல்லா மொபைலுமே லைவ் டெமோ ஓடி அவைலபிளாக இருக்குது. ஸோ மொபைல்ஸ் மட்டும் இல்லை, மொபைல் ஆக்சசரிஸுமே இந்த ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மொபைல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மொபைலோட மெயின் மேட்டரான வேற ஒன்றும் இல்லை, என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே, கேமரா தான். ஸோ கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 50 மெகாபிக்சல் இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. ஸோ டெலிஃபோட்டோ கேமரா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3x ஆப்டிமல் ஜூமும் 100x ஜூமிங்கும் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குங்கிற சாம்பிள் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமராவும் இருக்குது. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டியுமே ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பேக் கேமராவில் 4K 60 fps வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே ரோட்டை காட்டு. இப்போ இந்த ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாக இந்த மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். பொறுத்தவரைக்கும் நான் நார்மலாக செல்ஃபி எடுத்த சாம்பிள் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்க. போர்ட்ரேட் லென்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23 mm, 35 mm, 50 mm, 85 mm, 100 mm மொத்தமாக 5 போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் போர்ட்ரேட் லென்ஸில் எடுத்த இமேஜஸ்மே சைட் பை ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்க. போர்ட்ரேட் லென்ஸில் நான் சைஸோடு கொலாப் பண்ணியும் அதாவது சைட் செப்பரேட் இருக்கும்ல, ஸோ அதையுமே ஆட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சாம்பிள்ஸுமே நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ விஸ்வல், ஏஏ ஸ்டைல்ஸ்னு ஒரு 2 இது இருக்குது. ஏஏ விஸ்வல் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் க்ளோ, கிளியர் ஸ்கை, ஈவினிங் க்ளோ, டூ லைட், சம்மர், வின்டர், ஹோலி, அனிமேஷன், சைபர், டெசர்ட்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஏ விஸ்வல் ஸ்டைல்ஸில் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஏஏ ஸ்டைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஐஸ் ப்ளூ, டார்க் நைட்டு, பிளாக் அண்ட் ஒயிட், ஆரஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபில்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் 2 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்குமே நான் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குட்டு பாருங்கள். ஸோ ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் விவோ V70 Lite எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கேமராவில் அலப்பறை பண்ணிட்டாங்க, சூப்பராகவே இருக்குது கேமரா குவாலிட்டி. இந்த V சீரிஸ்னாவே கேமராவில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ராசரில் காட்ட விட்டுருவாங்க. பட் இந்த வாட்டி இந்த விவோ V70 Liteல ப்ராசருமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8X Gen 3ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பற்றி சொல்லும் அப்படின்னா ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல ப்ராசர்னே சொல்லலாம். ஸோ கேமிங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ஓவரால் யூசேஜுக்குமே இந்த ப்ராசர்
பெட்டராக இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணதுல இந்த ஜென்ரேஷனில் டிஸ்பிளே சைஸை கம்மி பண்ணியிருக்காங்க, அப்டேட்லாம் பண்ணலாம். V60 பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச் இருந்துச்சு. V70 எலைட்ல பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சுக்கான 1.5K ரெஃப்ரெஷ் ரேட்ல AMOLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் 5000 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் HDR கண்டென்ட் பொறுத்தவரைக்கும் போத் யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகும். 6500 mAhக்கான பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 90 வாட்ஸ்க்கான அடாப்டராக பாக்ஸில் தந்துடுவாங்க. ஸோ தனியாக வாங்குற செலவு கிடையாது. அண்ட் சார்ஜிங் டைம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 2 minutes கிட்ட பார்த்தா ஆச்சு. ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 12GB ரேமில் இருக்குது. ரோம் பார்த்தீங்க அப்படின்னா 256GB அண்ட் 512GB இருக்குது. அண்ட் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5X இருக்குது. UFX 4.1 இருக்குது. கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 11 5G பேண்ட் இருக்குது. ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ப்ளூடூத் 5.4 அண்ட் NFC சப்போர்ட்டுமே இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் ஆரிஜின் OS 6 பேஸ்ட் ஆன் Android 16 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரையும் 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். மொபைல் ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா 52Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைலை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்ரோ மொபைல்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.